எடுத்துக்காட்டு 7.22 ஓர் உள்ளிடற்ற பித்தளையின் கோளத்தின் உள்விட்டம் 14 சென்டிமீட்டர், தடிமன் 1 மில்லிமீட்டர் மற்றும் பித்தளையின் அடர்த்தி 17.3 கிராம் per கன சென்டிமீட்டர் எனில் கோளத்தின் நிறையை காண்க. குறிப்பு: நிறை அடர்த்தி × கன அளவு. ஒரு உள்ளிடற்ற பித்தளை கோளம். அப்ப உள்ளிடற்ற ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பெரிய ஆரமும் வரும், சிறிய ஆரமும் வரும். அதாவது வெளியாரம் உள்ளாரம், வெளியாரம் உள்ளாரம். ஒரு உள்ளிடற்ற என்ன வடிவம் பரசாமி? கோலம். அரை கோலமா முழு கோலமா? முழு கோலம். பித்தளை கோலம். அரை கோலம்னா அரை கோலம் கொடுப்பாங்க. பித்தளை அந்த சாமம் வந்து பித்தளையாலானது. அதனால பித்தளை கோலத்தை உள் விட்டம் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை ஆரம். ஆமாதானே? அப்ப விட்டத்துக்கும் ஆரத்துக்கு என்ன சம்பந்தம்? விட்டத்துக்கு பாதி ஆரம். ஆரம் ஆரம் உள்ளாரம். சரினா கோலத்தின் உள் ஆரம். உள்ளாரம் சின்னது தானே? சின்ன ஆரம் ஈக்குவல் டு விட்டம் 14 கொடுக்கலாம். அப்ப விட்டத்துல பாதி ஆரம் 14ல பாதி 14 சமமா பிரிச்சா எவ்வளவு வரும்? 7 சென்டிமீட்டர். தடிமன் இங்கிலீஷ்ல சொல்லுவோம், திக்னஸ் சொல்லுமா? தடிமன் T equal to 1 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர். ஓகே, இது சென்டிமீட்டர் கொடுத்தாங்க, இது மில்லிமீட்டர். இருக்குத பார்க்கலாம். பித்தளையின் அடர்த்தி. அடர்த்தின்னு போடலாம். அடர்த்தி equal to 17.3 கிராம் per கன சென்டிமீட்டர். அப்ப கன சென்டிமீட்டர்னா என்ன அளவு கண்டுபிடிக்கணும்? கன அளவு. ஒரு கன சென்டிமீட்டருக்கு 17.3 கிராம் சொல்றாங்க. அப்ப எத்தனை கன சென்டிமீட்டர் கேக்குறாங்க? ஓகேமா? அப்ப இங்க கொடுத்துக்கிற அளவு சென்டிமீட்டர். அதனால இந்த மில்லிமீட்டர் என்ன மாத்துறோம்? சென்டிமீட்டரா மாத்துறோம். மில்லிமீட்டர் பெருசா, சென்டிமீட்டர் பெருசா? சென்டிமீட்டர். அப்ப ஒரு சின்னதை பெருசா மாத்தணும்னா வகுக்கணும். மில்லிமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கு எவ்வளவு சமம்? 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். அப்ப மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் ஆனா 10 ஆல வகுக்கணும். This implies T equal to 1/10 சென்டிமீட்டர். 1 10 ஆல வகுக்கிறோம். 5 இருந்துச்சுன்னா 5/10, ரைட்? That is equal to ஒரு 0 இருந்துச்சுன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அந்த நம்பர் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா புள்ளி 1. முன்னாடி என்ன என்னன்னா 0. ஓகே சாமி? 0.1 ஒரு சென்டிமீட்டர். இப்போ இதுவும் சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர். தடிமனும் உள்ளாரமும் கொடுத்துட்டா நமக்கு என்ன ஆரம் கண்டுபிடிக்கலாம்? வெளியாரம் கேபிட்டல் லெட்டர் R equal to இதே என்ன பண்ண போறோம்? கூட்ட போறோம். இதை என்ன புள்ளி வச்சு எங்கலன்னா எங்க? தசம எண். இது என்ன எண்? முழு எண். அப்ப இது தசம எண்ணா மாத்தனா பண்ணும் 7.0. இதுவும் சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர். அப்ப 7.0 இங்க பிளஸ் 0.1. புள்ளிக்கு அப்புறம் ஒண்ணா கூட்டிக்கோங்க. 1 புள்ளிக்கு நேரா புள்ளி. முழு எண் கூட முழு எண் சேர்த்தா சாமி 7.1 சென்டிமீட்டர். நிறை கேக்குறாங்க. நிறை வேணும்னா எனக்கு யார் வேணும்? அடர்த்தி கொடுத்தாங்க. எனக்கு யார் வேணும்? கன அளவு. அப்ப உள்ளிடற்ற கோளத்தின் கன அளவு. உள்ளிடற்ற கோளத்தின் கன அளவு. கன அளவு equal to கோளத்தின் கன அளவு 4/3 pi r cube. இங்க வெளியாரம் இருக்கு, உள்ளாரம் இருக்கு. உள்ளாரம் உள்ளவே கரெக்ட்டா அந்த உள்ளாரத்தை என்ன பண்ணிடணும்? நீக்கிடணும். அப்ப நான் cube பதிலா கேபிட்டல் R cube மைனஸ் ஸ்மால் r cube கன அளவு. That is equal to 4/3 into 22/7 into r cube minus r cube. Capital R cube na sami 7.1 the whole cube minus r cube. Small letter r 7 cube. Okay? Yes, miss. 4/3 into 22/7 into 7.1 எத்தனை முறை போட்டு சாமி பெருக்கணும்? 3 முறை.
முறை போட்டு பெருக்கணும் 7.1 ரெண்டு முறை ஃபர்ஸ்ட் நான் போட்டு பெருக்கி பார்க்கறேன் 71 71 இதோட ஸ்தானம் இதோட ஸ்தானம் ரெண்டு ஸ்தானத்துல புள்ளி வச்சுக்கலாம் அப்புறமா 1 1 பெருக்கணும் ஸ்கொயர் பண்ணுங்க 7 ஸ்கொயர் 42 பாக்ஸ் 1 ஸ்கொயர் 1 பாக்ஸ் மூணு நம்பர் பிரிக்கலாமா 4 2 2 14 கடைசி நம்பர் 1 கடைசி நம்பர் 4 51 சேர்த்தா 50 எத்தனை ஸ்தானத்துல புள்ளி குத்தணும் ரெண்டு ஸ்தானத்துல புள்ளி குத்தாச்சு ஓகே இந்த ரெண்டு முறை தான் பெருக்கிறோம் ஒரு முறை பெருக்கணும்ல 4 1 1 4 இங்க 0 இங்க 5 7 பெருக்கணும் 1 7 4 28 8 0 தடவை போட்டுக்கலாமா 0 பெருக்கா 0 கிடைக்கும் 0 பண்ணது போட்டா 2 தான் கிடைக்கும் 7 5 1 7 கூட 4 சேர்த்தா 11 மீதி 1 9 7 5 3 இங்க ஒரு ரெண்டு ஸ்தானம் இதோ ஒரு ஸ்தானம் மொத்தம் எத்தனை ஸ்தானம் சாமி 3 ஸ்தானம் அதுக்கு நேரா வாங்க 1 10 1 2 7 கியூப் எடுத்து சொல்லி வச்சிருக்கேன் 49 7 ஸ்கொயர் 49 இன்டு 7 9 63 3 மீதி 6 ஏனா 28 6 34 4 3 கூட்டினா 7 அத ஞாபகம் வச்சு போட்டுக்கோங்க சொல்றேன் 7 கியூப் பண்ணும்போது 7 கியூப் தான் 3 நாளைக்கு போட்டா 7 கியூப் முன்னாடி போடுங்க 3 கூட சேர்த்தா 7 4 திருப்பி 3 அப்படியே போட்டுக்கணும் சொல்றேன் சரிமா இப்போ இது முழு எண் தானே இது தசம எண் இது முழு எண் இந்த முழு எண்ண தசம எண்ணா எழுதணும் அப்ப புள்ளிக்கு அப்புறம் 0 0 போட்டுக்கலாமா இது என்ன பண்ண சொல்லிட்டாங்க கழிக்க சொல்லிட்டாங்க அப்ப முழு எண்ணுக்கு முழு எண்ண கழிக்க கழிச்சனா வரும் 1 1 9 4 1 ரைட் 14.911 14.911 நடுவுல போய் சாமி இருக்கு கடைசி இருக்கிற நம்பர் போட்டுட்டா இந்த மட்டும் வச்சுக்கிறேன் கலவலாம் போயிடுது ஒரே நடுவுல பேர்ல தான் கேன்சல் பண்ணலாம்ல சமக்குறி இந்த பக்கம்னா நேரா கேன்சல் பண்ணலாம் இங்க 2 14 புள்ளி நேரா வச்சுக்கலாமா 9 எத்தனை இருக்குது ஒரே 7 மீதி 2 ஒரே 21 இப்போ இங்க 3 இப்ப நடுவுல பேர்ல 3 கேன்சல் பண்ணலாம் ஒரு 3 ரெண்டுல 3 அடங்காதுன்னா புள்ளி வச்சுக்கலாமா இங்க அப்படியே எடுத்து போய்டா 7 3 21 ஒரு 3 இங்க 0 4 × 22 × 0.7 அண்டர்ஸ்டாண்ட் 22 எழுத்துக்கு பிரிக்கலாமா 71 22 நேரா பிரிக்கனா 2 7 16 பாக்ஸ் கூட்டு பிற 1 2 7 16 கூட்டனா 16 கடைசி நம்பர் இது ரெண்டா பிரிக்கணுமா சரி நாலா பிரிக்கணுமா 4 8 24 4 மீதி 14 60 62 எத்தனை ஸ்தானங்கள் புள்ளி ஊத்தணும் ரெண்டு ஸ்தானம் 62 புள்ளி 48 கன சென்டிமீட்டர் யார் இது கன அவங்க என்ன கேக்குறாங்க நிறை கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க நிறை அப்ப நிறை அடர்த்தி × கன அளவு அப்ப அடர்த்தி என்ன இருக்கா கூட யார் பேருக்கு போறோம் கன அளவு பேருக்கு போறோம் போலாமா நிறை அடர்த்தி × கன அளவு அடர்த்தி எவ்வளவு சம் கொடுத்தாங்க 17.3 கிராம் 17.3 கிராம் அலகு அப்புறம் போட்டுக்கலாம் இங்க போட்டுட்டா கன அளவு 62.48 எல்லாம் எப்படி அலகுகளை வந்து கேன்சல் பண்ணி காமிக்கணும்னு சொல்றேன் நானு இது கிராம் பை பர் அப்படின்னா பை சாமி கன சென்டிமீட்டர் இன்டு கன அளவு எவ்வளோ 62.48 கன சென்டிமீட்டர் 62.48 கன சென்டிமீட்டர் பெருக்கல் இந்த வகுப்பு தான் கன சென்டிமீட்டர் ஆயிடும் கேன்சல் ஆயிடும் 17.3 கிராம் எடுத்து பின்னாடி போட்டுக்கலாமா 62.48 கிராம் ஓகே இந்த 4 எடுத்து பதிலா ஒன்னு கேன்சல் பண்ணிட்டு ஒரு கூட்டிட்டா அஞ்சு அதிகமா இருந்தா ஒன்னு தான் கூட்டிக்கணும் அப்ப இங்க 5 போட்டுக்கிறேன் நான் ரொம்ப நம்பர் அதிகமா போகுது பிரிக்கலாமா
மூவஞ்சு பாஞ்சுக்கு 5 மீதி 1 ஏழு 35 ஒண்ணா 36 மீதி 3 ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு மூணா 8 ரெண்டாவது வரணும் 3 2 6 ஏழு 14 4 மீதி 1 ஓரஞ்சு 2 2 மூணா 3 6 18க்கு 8 மீதி 1 7 42 43 3 மீதி 4 ஒரு 6 நாலும் 10 பெருக்கல் என்பது தொடர் கூட்டலின் சுருக்கம் கடைசியில 5 12 மீதி 1 ஒரு 8 2 16 20 21 21க்கு 1 மீதி 2 6 6 சேர்த்தா 8 இங்க 10 இங்க ஒரு ஸ்தானம் இருக்கு இங்க ஒரு ஸ்தானம் இந்த ரெண்டு ஸ்தானம் இருக்கு இருக்கோம் இங்க சை போட போறோம் கிராம் யாருமா இது நிறை நிறை இங்கிலீஷ் என்னது மாஸ் நிறை இங்கிலீஷ்னா சாமி மாஸ் நீங்க நிறை போட்டு போடுங்க எனக்கு இடம் இல்லாதனால நான் எம் போட்டு போறேன் மாஸ் ஓகே Yes, ma'am.